தந்தை. இது ஒரு குடும்ப கதை. மன்னார்குடியில் அந்த சிறிய சந்தில் நுழைய முடியாத பெரிய காரை தெருமுனையில் நிறுத்திவிட்டு இறங்கினான் தாரகன். வாட்டசாட்டமான வாலிபன் ஒருவன் ஓட்டுக்கூரை வீட்டில் நுழைஞ்சதை தெருவே ஆச்சரியமாக பார்த்தது. வாங்க, யாருன்னு தெரியலையே. குரல் வந்த திசையில் மங்களாக தெரிந்த உருவத்தை பார்த்து, தாரகன் வந்திருக்கேன் என்றான். தன்னை விட மிஞ்சி போனால் 10 வயது பெரியவனை சித்தி என்று கூப்பிட ஏற்பட்ட தயக்கத்தில் உறவின் விளிம்பில் உள்ளேயே அமிழ்ந்தது. தாரகா, வாப்பா, நல்லா இருக்கியா? சின்ன வயசில் உங்கள் அப்பா இருந்த மாதிரியே ஒசரமாக இருக்கியே. கலர் தான் உங்கள் அம்மா மாதிரி நல்லா சிவப்பு. அடையாளம் இப்போவே நல்லா தெரியுது, பரபரத்தால் சித்தி பானு. எந்த சூழ்நிலையிலும் இயல்பாக ஏற்றுக்கொள்ள இந்த பெண்களால் மட்டும் எப்படி முடிகிறது? தாரகனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதனால் தனக்கு கூட சூழ்நிலையின் இறுக்கம் குறைந்ததை உணர்ந்தான். யார் வந்திருக்கா? கயிற்றுக்கட்டிலில் நைந்த துணியாய் நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தாலும் அப்பாவின் குரலில் கனம் மட்டும் இன்னும் குறையவே இல்லை. உங்கள் பெரிய பிள்ளை தாரகன் வந்திருக்கான். சித்தியின் பேச்சில் மகிழ்ச்சியின் படபடப்பு தெரிந்தது. தாரகனா? பெத்தா வளர்த்த அப்பா நினைப்பு இத்தனை வருஷத்துக்கு அப்புறமாவது வந்ததே சந்தோஷம். வந்தது தான் வந்த. இப்போவோ நாளைக்கோ போக போகிற என் நெஞ்சில் ஒரு சட்டி நெருப்பை கொட்டி காரியத்தை முடிச்சுட்டு போய் சேரு. விஷம் தோய்ந்த ஈட்டியாய் பாய்ந்தது நெஞ்சு சதையை குத்தி இழுக்கும் அதே நிஷ்ட்ரு பேச்சு. எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு வீடு தேடி வந்திருக்கும் பிள்ளைகிட்ட பேசுகிற பேச்சா இது என்கிற பாவத்தில் முகம் மாற பானு காப்பி கொண்டு வரும் சாக்கில் சமையல் அறைக்குள் மறைந்தாள். பெற்று வளர்த்தாராமே, பெற்றதுக்கு காரணமானவர் என்பதை தவிர நான் மாயவர மண்ணை விட்டு ஓடும் வரை தகப்பன்ற முறையில் எனக்கு என்ன கடமை செஞ்சார்? அம்மா தான் பட்டினி கிடந்து அப்பா 3 சீட்டுக்கு பிடுங்கி கொண்டது போக மீதி இருந்த பொட்டுப்பொடி நகைகளை விற்று என் படிப்பிற்கும் வயிற்றுக்கும் உதவினாள். அம்மா மானி, வாயில்லா பூச்சி, ஒரு நாள் ரொம்ப முடியாமல் போய் படுத்து விட்டாள். அம்மாவின் கண்கள் மோட்டு வளையத்தை பார்த்து நிலைக்குத்தி நின்றன. அம்மா செத்துவிட்டது தெரியாமல் ராமையா தோட்டத்தில் சீட்டாடி கொண்டிருந்த அப்பாவிடம் ஓடி போய் சொன்னபோது, ஒன்றும் இருக்காது, வழக்கம் போல் வாய்ப்பு பிடிப்பாக இருக்கும், சோடா வாங்கி கொடு என்று 2 ரூபாய் நாணயத்தை திரும்பி கூட பார்க்காமல் வீசிவிட்டு ஆட்டத்தில் மும்முரமானவர் தானே இவர். அம்மா செத்துப்போனது தெரிந்ததும் என்னமாய் முதலை கண்ணீர் வடித்தார். அவருடைய அரிதார பூச்சி முகம்தான் அடுத்தவர்களுக்கு தெரியும். பொய்யும் சுயநலமும் நிறைந்த மறுபக்கம் அவனுக்கும் அம்மாவுக்கும் தான் தெரியும். பள்ளி இறுதி தேர்வில் முதல் மாணவனாக வந்த தாரகனை பாராட்டாதவர் அவன் அப்பா ஒருத்தர் தான். அதிக ஆசையெல்லாம் ஒத்து வராது. 18 வயசு வர பெரிய வீட்டு அரிசி மண்டியில் கணக்கெழுது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பரீட்சை எழுதி ஏதாவது எழுதலாம். உன்னை உட்கார வச்சு சோறு போட உன் தாத்தா நிலம் எதுவும் எனக்கு எழுதி வைக்கல. இருந்த ஒரே ஆதரவான அம்மாவையும் இழந்து தவிக்கும் தன்னிடம் இரக்கம் என்பது இம்மி அளவும் இல்லாமல் பேசிய அப்பாவின் முகத்தை பார்க்கவே பிடிக்கவில்லை தாரகனுக்கு. ஆற்றாங்கரை மனதில் உட்கார்ந்தபடி அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்ற குழப்பத்தில் இருந்தவனை, ஏண்டா தாரகா, அம்மா வேணும்னு அடம்பிடிச்சு அழுது ஏங்கி போறியாமே என்று சிநேகிதி லதாவின் குரல் எழும்பியது. பிள்ளை பாசம் பொங்கி வழிகிற மாதிரி நடித்து உனக்கு 2வது அம்மாவா என்னோட பெரிய அக்கா பானுவை தான் கொண்டு வர போகிறாரு உன் அப்பா. 3 சீட்டில் பட்ட கடனை திருப்பி தர வேண்டாமா, கட்டின புடவையோடு அனுப்பி வச்சா போதும்னு சொன்னதும் 5ல் 1 குறையுதே, அதுவே ஆதாயம்னு எங்கள் அக்காவை ஒரு வார்த்தை கூட கேட்காம எங்கள் அப்பா தலை ஆட்டிட்டாரு. தன்னோட 5வது வரை படித்த பழக்கார கடை பாலு மாமாவின் 3வது பெண் லதா கண்கலங்க புரிந்து தள்ளியதும் தன்னை ஏன் அப்பா மிக கரிசனமாக திருச்சியில் இருக்கும் அத்தை வீட்டுக்கு 4 நாட்கள் அனுப்பி வைத்தார் என்பது புரிந்தது. மனம் எரிமலையாக வெடிக்க ராமையா தோட்டத்திற்கு ஓடினான். சீட்டாடி கொண்டிருந்தவரிடம், எனக்கு 16 வயசாகுது, எனக்கு இனிமேல் அம்மா வேண்டாம், உங்கள் தேவைக்கு என்னை ஏன் காரணம் காட்டுறீங்க? அதிகப்படியான பேச்சுதான். ஆனால் ஆத்திரம் தாங்காது தாரகன் கேட்டுவிட்டான். அதிக பிரசங்கி, அது ஏன் இஷ்டண்டா, வீட்டை விட்டு வெளியே போடான் நாயே என்று அப்பா கன்னத்தில் அறைய நிலை குலைந்து தெருவில் விழுந்தான் தாரகன். மாயவரத்தில் அப்போது நின்று கொண்டிருந்த ஏதோ ரயிலில் டிக்கெட் இல்லாமல் ஏறினான். 2 நாள் பட்டினியில் மயங்கி விழ ரயிலில் வந்த ஒரு குஜராத்தி குடும்பம் தாரகனின் கதையை கேட்டு இறக்கப்பட்டது. ஏதோ ஒரு ஆசிரமத்தில் கொண்டு சேர்த்தபோதுதான் சூரத்தில் இருக்கிறோம் என்பதே தாரகனுக்கு புரிந்தது. எடுபிடி வேலையாளாகச் சேர்ந்த தாரகனின் கெட்டிக்காரத்தனத்தை ஒரே வாரத்தில் கண்டுகொண்டார் ஆசிரம நிர்வாகி தாமோதரன். அவனது மேற்படிப்புக்கு ஏற்பாடு செய்தார். முதலாக ஒரு தந்தையின் பாசத்தையும் வழிநடத்தலையும் தாமோதரனிடம் இருந்து பெற்ற தாரகனுக்கு அவர் கடவுளாகவே தெரிந்தார்.
படிப்பு முடிந்து மல்டிநேஷனல் கம்பெனி ஒன்றில் பெரிய வேலை கிடைத்தது. மற்ற நேரங்களில் தாமோதரனுடன் ஆசிரம பொறுப்புகளில் முழு ஈடுபாட்டுடன் செயல்படத் தொடங்கினான் தாரகன். அம்மாவின் நினைவை தவிர மாயாவரம் என்பது அவன் அளவில் முடிந்து போன கதையாகத்தான் இருந்தது. அவன் பள்ளி நண்பன் ராகவனை ஏர்போர்ட்டில் சந்திக்கும் வரையில், உங்கள் அப்பா தலைக்கு மேலே கடனை வச்சுக்கிட்டு இப்போ மரண படக்கையில் இருக்கார். உன் தம்பி அதான் இளைய சம்சாரத்தோட பிள்ளை 10வது பரீட்சை எழுதிட்டு மேலே படிக்க வழி தெரியாமல் நிற்கிறான். ரொம்ப கஷ்டப்படுறாங்கடா என்று சொன்னபோது ஒரு கெட்டிக்கார மாணவனின் எதிர்காலம் முக்கியமாகப்பட்டது. சுட சுட காப்பியுடன் வந்த பானுவிடம் தன்னுடைய 17 வருட கடந்த கால கதையை சுருக்கமாக தாமோதரனை பற்றி விரிவாகவும் சொன்னான். அவசர செலவுக்காக இந்த 50,000 வச்சுக்கோ, தம்பியோட படிப்பை நான் கவனிச்சுக்கிறேன், எதுக்கும் கவலைப்படாதீங்க என்றபோது, பிள்ளைக்கு நன்றி சொன்னால் அந்நியமாகி விடுவோம், அதனால் ஆண்டவனுக்கு நன்றி சொல்கிறேன் என்று சித்தி நெகிழ்ச்சியோடு சொன்னாள். விஷயம் தெரிந்து ஓடி வந்த தம்பி தானு தாரகனை கட்டி கொண்டான். உனக்கு தாமோதரன் சார் காட்ஃபாதராக கிடைச்ச மாதிரி எனக்கு என் அண்ணாவே கிடைச்சிட்டார் என்று நெகிழ்ந்தபோது 17 வருடங்களுக்கு முன் தான் அனுபவித்த தளிப்பை மீண்டும் உணர்ந்ததாக நினைத்தான் தாரகன். மறுநாள் அப்பாவுக்கு பேச்சு நின்று போய் நெஞ்சுக்கூடு எலும்பி தணிந்த போது அவரது கடைக்கண்களில் வழிந்த கண்ணீர் தாரகனை நிலைகுலைய வைத்தது. இந்த உலகிற்கு நீ வர காரணமானவர் உன் அப்பாதான். இன்றைய உயர்வும் புகழும் அதன் காரணமாக வந்ததே என்று சொல்லி அவசர அவசியத்திற்கு உதவியாக இருக்கும் என்று ஒரு கணிசமான தொகையை கொடுத்தனுப்பிய தாமோதரன் நினைவும் வந்தது. அப்பாவின் கடைசி மூச்சுக்கு டாக்டர் அதிகபட்சம் 1 மணி நேரம் என்று காலம் கணித்தபோது செல்போன் ஒலித்தது. தாமோதரனுக்கு மேசிவ் ஹார்ட் அட்டாக், நிலைமை மோசம், உடனே புறப்பட்டு வரலாம் என ஆசிரம கேசியர் அழைப்பு விடுத்த போது, தாரகா உங்கள் அப்பாவோட காலம் ஆயாச்சு என்ற விஷயம் சொல்ல தாரணியிடம் வந்தாள் சித்தி. இதில் குழம்புறதுக்கு எதுவுமே இருக்கு, கடுமையான ஹார்ட் அட்டாக் ஆகிடுச்சான், காட்டத்தவறிய வாசத்தையும் பயிரையும் காட்டி என்றான். படிக்க வச்சு உன்னை இத்தனை பெரிய மனுஷனாக்கிய தாமோதரன் சார் தான் உண்மையிலேயே உனக்கு தகப்பன்ற பெருமைக்குரியவர். அவரும் யாரும் இல்லாத தனி மனுஷன்தானே, அப்படி தானே சொன்னேன். பெற்ற பிள்ளையாய் போய் அவரை கவனி, நிலைமை வேறு மிதமானாலும் அவருடைய காரியத்தை செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை, நன்றி கடன். நீ இப்போ வராமல் இருந்திருந்தா தானு தானே எல்லாம் செய்திருப்பான். நீ உடனே கிளம்பு தாரகா. சுற்றி நின்ற கூட்டத்தின் முணுமுணுப்பை பொருட்படுத்தாமல் சித்தி தீர்மானமாக சொன்னவுடன் தெளிந்த மனதுடன் ஏர்போர்ட்டுக்கு விரைந்தான் தாரகன்.